எல்லாரும் விசுவாசிக்க ரெடியா இருப்பாங்க, கலைஞ்சு கூட நிச்சயம் மாட்டாங்க, இருக்க மாட்டாங்க. அதைத்தான் இங்கே சொல்றாங்க. ரெண்டு எஜமான ஊழியம் செய்யறாருன்னா நீங்க எனக்கு என்ன செய்ய முடியாது, ஊழியம் செய்ய முடியாது. அப்போ ஒரு தீர்மானம் எடுத்துக்க, தீர்மானம் எடுத்துக்க. இதெல்லாம் டெஸ்ட் பண்ணி பாருங்க. இந்த உபதேசம் எல்லாம் நீ கேட்கணும்னா உனக்கு என்ன வரணும்னா, நீ பரலோக தேவனுக்கு ஊழியம் செய்யணும்னு இருந்தீங்கன்னா தான் இதெல்லாம் செட் ஆகும். நீ பூலோகத்தில் ஊழியம் செய்யணும்னா பெருமை வந்துடும், 4 பேரை நீ பார்க்கணும், எனக்கு 1000 சப்ஸ்கிரைபர் வேணும், எனக்கு இத்தனை ஃபாலோவர்ஸ் வேணும், நான் உபவாச ஜெபம் நடத்தினா இவ்வளோ பேர் நீ பார்க்கணும். புரியுதா உங்களுக்கு? அது பேராசை தானே, பேராசை தானே. உனக்கு கொடுத்த பிள்ளை, உனக்கு கொடுத்த மனைவி, உனக்கு கொடுத்த பிள்ளை தான் உனக்கு ஊரில் இருக்கிறது அப்புறம் எதுக்கு கேட்குறேன் சொல்லப்படுறதுக்கு? அப்படி எப்படி இது உபவாசம் வச்சு அவங்களுடைய ஜெபத்துக்கு அது உங்களுக்கு கொடுக்கப்படாது. அது யாரோ ஒரு சர்ச்சுக்குள்ள பாசத்துக்கு உள்ளதான் அதை போய் நம்ம கூட்டு நீயே குடும்பங்களை கட்டி எடுக்க புரியுது உங்களுக்கு? அடுத்த விட்டு வந்த அப்போ ஒரு பேராசை வருது தானே. 4 பேருக்கு முன்னாடி காமிக்கணும்னு நினைக்கிறேன் சொல்ல இந்த மாதிரி ஆட்டம் புரியுது? எல்லாத்தையும் போட்டு சுவாகம் பண்ணி தன்னை பெரிய ஆளை காட்டுறதுன்னா அப்படின்னு நீங்க எந்த தேவனுக்கு ஊழியம் செய்யுங்க? உலகத்துக்குரிய தேவனுக்கு ஊழியம் செய்யுங்க. அப்போ உங்களுக்கு மாய்மலமான ஜெபம் இருக்கும், மாய்மலமான வேத வாசிப்பு இருக்கும், மாய்மலமான எல்லாமே மாய்மலம் தான். உங்களுக்கு எல்லாம் வெளிப்புறமா என்ன செய்யும்? லைட்டு போட்டு அது போட்டு இது போட்டு என்ன பண்ணிட்டு இருப்போம், ஃபோக்கஸ் பண்ணி அது பண்ணி இது பண்ணி உலகத்துக்கு காய்ப்பு இல்லாம பரலோகத்துக்கு என்ன செய்வோம்? காமிக்கு மனம் திரும்புதல் இருக்காது, சந்தோஷம் இருக்கும். எல்லாம் கேதர் ஆகி ஒரு ஈவெண்ட்டை முடிச்சிட்டோம்னு வரும். இந்த வருஷத்துல 4 ஈவெண்ட் என்ன பண்ணிட்டேன், முடிச்சிட்டேன். இவ்வளவு செலவு பண்ணிட்டு ஒரு டார்கெட் அவ்வளோதான். போட்டோ பாரு, வீடியோ பாரு, எவ்வளோ பேர் வந்துருக்கேன் டார்கெட் வந்து ஓகே. இதை காமிச்சு இருக்கிறவங்கள்ட்ட காசை வாங்கி இது பூரா காசை கலெக்ட் பண்ணி இதுதான் ஊழியம் என்ன பண்ணியிருக்கா? வகுத்துக்கான ஊழியம் மாத்திரம் தான் நிச்சயிக்க ஓடிக்கொண்டு இருக்குது. இல்லாமல் வசனத்துக்கோ வார்த்தைக்கோ கட்டளை கொடுத்து ஆராயணுமோ, எனக்கு என்ன தேவையோ, எதை நான் எடுத்துக்கொண்டு போக முடியும், நான் எப்படி மாறணும், நான் தெரிந்து கொள்ள வேண்டிய சத்தியம் என்ன, ஏமாந்தது காரணம் என்ன, இதெல்லாம் அப்படியே உல்டாவா ஃபாலோ பண்ணதுனால, உல்டாவா ஃபாலோ பண்ணாங்க. வசனத்துக்கு நடுங்க, வசனத்துக்கு நடுங்க. அதை தான் இங்கே சொல்றாரு. 2 எஜமான ஊழியம் செஞ்சுன்னா, உலக பொருள் ஊழியம் செஞ்சுன்னா என்ன பண்ணுவோம்? அசட்டை பண்ற. அதனாலதான் அசட்டை பண்றாங்க, வேதத்தை அசட்டை பண்றாங்கல்ல. கர்த்தருடைய அறிவுன்னு சொல்றேன். கர்த்தருடைய வார்த்தையை அசட்டை பண்றாங்கல்ல. நீங்க பாக்குறது நம்ம நிறைய பேர் பாக்குறோம். கர்த்தருடைய வார்த்தையை அசட்டை பண்ணிட்டு சரி அதை விட பெட்டர் அதாவது இருக்குன்னா ஒஸ்ட் எல்லாம் என்னது ஒஸ்ட் இருக்குது. அதை விட பெட்டர் அதான் காமிக்க முடியுதா பண்றீங்களா அப்படின்னா இல்லை. 2 ஆராதனை ஏதோ வாய்ப்பு வந்தது, ஒரு ஜெபம், ஒரு சாப்பாடு, அதான் பாசஸ் பனிஷ்மெண்ட். புரியுது உங்களுக்கு? மனம் குத்தப்பட்டு மனம் திரும்பி எல்லாம் ஒருமுறைப்பட்டு ஒருத்தர் தாங்கி எங்கே இருக்க பாலிடிக்ஸ் தான் பிரச்சனை தான். சரி, உங்களுக்கு காரணம் என்ன? நம்ம சத்தியத்துக்கு வரல, கிருபையில சேர்ந்தோம். சத்தியத்துல வந்தாதான் ஒரே சத்தியம் தான். அப்ப வெட்டும் குத்தும் சரிப்படும். யாரிடத்துல அன்பு கூறுகளோ அவங்க என்ன பண்ணுவேன்? சிச்சித்து சரிப்படுத்துவேன், சீர்படுத்துவேன். அதான் நம்ம ஆண்டவர். மன்னிக்கிற தெய்வம் மாத்திரம் அல்ல, மன்னித்த பின்பு என்ன செய்வேன்? சரிப்படுத்தி நிப்பாட்டுவார். அப்படியே கர்த்தருக்குள்ள இருக்கீங்கன்னா கர்த்தருக்குள்ள இருக்கணும். அதுக்கப்புறம் தான் சொல்றாரு, எண்ணத்தை குறிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை கொடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதீர்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன்.
ஆகாரத்தை பார்க்கணும் ஜீவனும் உடையை பார்க்கணும் சரீரமும் விசேஷத்தவைகள் அல்லவா. இப்போ என்னன்னா நம்ம பணத்தை சேர்க்காத, எல்லாம் பரலோகத்தில் செய்யுது, 2 ஜமான புரிஞ்சு செய்யாத, இப்படி ஜாப் பண்ணாத, அப்படி பண்ணாது, இப்படி பண்ணாது பண்ண, இவருக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன வந்துடும், அடுத்து சாப்பாடு தானே நான் வரும். என்னடா எல்லாத்தையும் அங்கேயே சேரு இங்கேயே சேருன்னா எப்படி சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறது, எப்படி ட்ரெஸ் போடுறது, குடும்பத்தில் எப்படி ட்ரெஸ் போடுறது, என்ன பண்ணுறது, இது பண்ணுறது, எல்லாம் பரலோகம்னா அப்படின்னா என்னென்ன ஒரு பயம் வரும் தானே. எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், சரியா, எண்ணத்தை உடுப்போம் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதீர்கள் என்று உங்களுக்கு சொல்லிட்டு என்ன சொல்றாரு, ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா. இப்போ என்ன சொல்றாரு, ஒரு ட்ரெஸ்ஸும் சாப்பாடை பற்றி கவலைப்படாத, சரியா, ஜீவனும் சரீரத்தை ஸ்ட்ராங் பண்ணுறது, சரியா. நல்ல ட்ரெஸ் இருக்கு, சரீரத்தில் வியாதி இருந்தால் எப்படி போடுவேன், முடியாது. அதுதான் இங்கே சொல்றாரு. அதாவது அது உனக்கு சாப்பாடு நல்லா சாப்பிட்ற, அந்த ஜீவன் இல்லாமல் நோய் சார். அப்போ நல்ல திடகாத்திரமான சரீரமும் தருகிறேன், உனக்கு ஜீவனும் தருறேன். ஆமென். அப்படி என்னை ஃபாலோ பண்ணுவியா? கண்டிப்பாக அப்படின்னு சொல்லுவேன். சரியா, அது கவலைப்படாத, இப்படி தான் சாப்பிடணும், இப்படி தான் உடம்பு தொழில் செய்யாத, யோசிக்காத, நீ வா, உனக்கு நான் எதை கொடுக்குறேன், உணவு கொடுக்குறேன், பலத்தை நல்ல ஜீவனையும் தருகிறேன், நல்ல எதையும் தருகிறேன், நல்ல பார்க்கலாம், சரீரத்தை நல்லா பண்ணுறேன், பலப்படுத்தி முடிச்சு நல்லா ஸ்ட்ராங்காக நோய்களே வராதபடிக்கு நல்லா ஸ்ட்ராங்கான இதையும் தருகிறேன்னு சொல்கிறாரா, விசேஷத்தை தான் சொல்கிறாரா, சொல்லிட்டு தான் சொல்கிறாரு. இதை பாரு, ஆகாயத்தை பற்றியில கவனித்து பாருங்க. அவைகள் என்ன செய்யறதில்லை, விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியத்திலே சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளை உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார், அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா. ஆமென். இங்க என்ன சொல்றாரு, ஒரு அருமையான காரியத்தை என்ன சொல்றாருன்னா, ஆகாயத்து பட்சிகள் என்ன செய்யுங்க, கவனிச்சு பாருங்க. அது மனுஷனை போல என்ன செய்யறதில்ல, விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்கள்ல சேர்க்கிறதும் இல்லை. ஆனா பறவை பறக்காம ஒரே இடத்துல இருக்கா, அதுபோல மனுஷன் அவனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற வேலையை என்ன செய்யணும், செய்யணும். சரியா, உங்களுக்கு சும்மாவே உட்கார்ந்து என்ன செய்யாது, ஜாப் பண்ணிட்டே எல்லாம் வந்து அப்படி இல்லை. நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற வேலையை என்ன செய்யணும், ஆகாயத்து பட்சியில பாருங்க, அவைகள் என்ன செய்யறது இல்லைன்னா கேர்ஸ் இல்லாம இருக்கு, கேர்ஸ் இல்லாம இருக்கு, சாபம் இல்லாம இருக்கு. என்னன்னா எது கிடைச்சாலும் ரெடி டு ஈட், இது நமக்கு செட் ஆகாது, இது நமக்கு செட் ஆகாது, எது கிடைக்காத பண்ணுது சாப்பிடுது. நம்ம மனுஷனுக்கு அப்படி இல்லை, மனுஷன் எது கிடைச்சாலும் நேரடியாக சாப்பிட முடியும், சாபம். ஏன்னா ஒரு நிமித்தம் சபிக்கப்பட்டதால நமக்கு மாத்திரம் எதுவுமே விளைச்சு வர்றத சமைச்சுதான் சாப்பிடுவோம், சமைச்சுதான் சாப்பிடணும். அது மாதிரி அவங்களுக்கு இல்லை. ஆகாயத்துக்கு உலகத்தில் தேவன் படைத்த எல்லாமே எப்படி இருக்குதோ அப்படியே சாப்பிடும். மனுஷன் மட்டும்தான் விதிவிலக்கு. ஏன்னா கேர்ஸ் தான், சாபத்தை நிமித்தம் என்னாச்சு, எல்லாம் மனிதன் அப்படிதான் படைச்சாங்க. மனிதனுக்கும் சூரியன் சமைச்சு கொடுக்குறதானே, நேரடியாக பழம் தானே, எல்லா பழத்தையும் குடி தானே சாப்பிடும், நேரடியாக சாப்பிட சொல்றாங்க. அப்படிதான் நம்ம சமைச்சு சாப்பிட்ற பழக்கம் நமக்கு கிடையாது. நம்ம நேரடியாக சாப்பிட்றாங்க, எல்லாமே என்ன பண்ணுறது, நேரடியாக அப்படி தான் சாப்பிட சொல்லுவாங்க. எப்படி மற்ற உயிரினங்கள் இன்னைக்கு வரைக்கும் சாப்பிட்டு அப்படிதான் சொல்லுவாங்க. மனுஷனுக்கு மாத்திரம் சாபம் வந்ததுனால என்ன நடந்தது, ஏதோ தோட்டத்தை என்ன பண்ணாரு, துரத்தப்பட்டாங்க. அங்கேருந்து வேற கொஞ்சமாக வந்த பின்பு இனிமே நமக்கு சாப்பிட்றது மாதிரி என்ன செய்யாது இல்லை, அதுவா விளைஞ்சு வராது. ஒரு சில பழங்கள் தான் அப்படி வருது. 33:14 சூரியன் பக்குவப்படுத்தும் அருமையான கனிகளினாலும் சந்திரன் பக்குவப்படுத்தும் அருமையான பலன்களினாலும் ஆதி பர்வதங்களில் உண்டாகும் திரவியங்களினாலும் நித்திய மலைகளில் பிறக்கும் அரும் பொருள்களினாலும் அப்படின்னு போடப்பட்டது நம்முடைய ஆசீர்வாதம். 33:14-15. இப்ப என்னன்னா நமக்கு ஏதேன்ல ஆதாம் இப்படிப்பட்ட பிளஸிங் தான் இருந்துச்சு. புரியுதா உங்களுக்கு? ஒரு மாமரம் எடுத்துங்க, நம்ம சாப்பிடுறதுக்கு நம்மகிட்ட
தெரிஞ்சு போயின்னா மாம்பழம், ஆப்பிள், கொய்யா, இப்போ வந்து பழம் வருது. இப்போ ஒரு சில பழங்கள் தானங்க நமக்கு தெரியுது. பலாப்பழம், அப்புறம் என்ன வாழைப்பழம், ஒரு சில பழங்கள் தானே. ஆனால் சாப்பிட்றதுக்குள்ளாவே எல்லா விதமான சத்துக்கள் நிறைந்த பழங்கள் தான் ஏதேனும் இருக்கு. உங்களுக்கு இப்போ மட்டன் சாப்பிட்டா தான் கிடைக்கிற சத்தை வந்து பழத்தில் இருக்குது. புரியுது? எல்லா உயிர்களுக்கு என்னென்ன தேவையோ மனிதனுக்கு தேவையான எல்லா சத்துக்களுக்கும் உரிய பழம் வந்து ஏதேனும் தோட்டத்தில் கொடுக்கப்பட்டுருச்சு. இதை பிடிங்கி சாப்பிட்டு, அதை பிடிங்கி சாப்பிட்டு, காலையில் தான் சாப்பிட்டு, மத்தியானம் சாப்பிட்டு, எப்பப்போ தேவை எவ்வளோலாம் சாப்பிட்டு, இதுதான் ப்ளஸ். அப்படியே சாப்பிட்டு நட்ஸ் இதெல்லாம் அப்படியே சாப்பிடணும். சமைக்கணும் அவசியமே இல்லை. பாதாம் கொண்டு எடுத்து உடச்சிருந்துங்க, பிஸ்தா உடச்சி அப்படியே ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரியா இருக்கு. ஆனால் இந்த கேர்ஸ் வந்ததுனால ஏதேனும் விட்டுட்டு வந்ததுனால எல்லாத்தையுமே இவனே குக் பண்ணி இவனே தான் சாப்பிடணும். இவனே தான் சாப்பிடணும். அது வந்து கேர்ஸ். அதே மாதிரி இவனுக்கு என்னெல்லாம் சாப்பிட்றதுக்கு உண்டான விஷயங்கள் இருக்கோ அதெல்லாம் தானாக விளையாது. மற்ற உயிர்களுக்கு எல்லாம் தானாக விளையும். அதைத்தான் இங்கே சொல்றாரு. நீ ஆகாயத்தை பற்றி என்ன செய்ய கவனிச்சுப்பார். அவன் என்ன செய்யறதில்ல, விதைக்கிறதில்ல, அறுக்கிறது இல்லை, நீங்கள் சேர்த்து வைக்கிறது முறை அவைகளையும் ஒரு தகவல் தான். இப்போ ஆகாயத்து பட்சிகளுக்கு என்னெல்லாம் சாப்பிடும், என்ன பழம் சாப்பிடும், பறவைகளுக்கு கொய்யா எந்த கிளி எந்த பழத்தை சாப்பிடும், ஒவ்வொன்றும் இது என்ன சாப்பிடும், இது என்ன சாப்பிடும், இது என்ன சாப்பிடும், அது எல்லாத்துக்கும் காட்டில் யார் வச்சிருக்காங்க? கத்தர் தானே விலைக்கு பண்றாங்க. எந்த மனுஷன் போய் விலைக்கு பண்றான்? நம்ம வீடு சுற்றி எல்லாம் புல்லு இருக்காங்க, நிறைய மழை பெஞ்சா புல்லா உங்களுக்கு. இது பூரா 5008 பொன்னி ஒன்றும் பிரச்சனை இல்லை. கூட கீரைகள் வராது, போய் பச்சில் வராது, கவுனி கண்ணி என்னென்னமோ அரிசி முறையோட இருக்குது. அது பூரா அங்கேயே முளைச்சுன்னா நம்ம வேலை செய்யணும். ஏன் வேலை செய்யணும்? சூப்பர் இல்லை, அதான் கஷ்டம். அப்படிதான் வச்சாரு நமக்கு, அப்படிதான் கொடுத்தாரு. அம்மாவுக்கு என்ன பண்ணாங்க, பாவம் செஞ்சதுனால இங்கே அதை விட்டுட்டு அந்த ஆசீர்வாதத்தை விட்டு வந்துட்டாங்க. நாமளே அதை செய்ய வேண்டிய. இப்போ என்னன்னா தேவன் கொடுக்க மாட்டேன்ட்டாரு. இப்போ இதுக்கெல்லாம் யாரு பொறுப்பு? அதான் கடவுள் தான் பொறுப்பா இருக்காரு. சொல்றாரு, உங்களுக்கு ஆகாயத்தை பட்சிகளுக்கு யார் போஷிக்கிறார்? பரமபிதா தானே பிள்ளை கூட்டுக்கிறார். சரியா? அவைகளை பார்க்க உங்களுக்கு விசேஷத்தவர்கள் காணப்படுகிறதுனால உலகில் உங்களில் எவன் சரீர அளவோடு ஒரு முகத்தை கூட்டுவார். இப்போ என்ன பிரச்சனைனா, இவர்கள் சொல்லப்படும் போது இவங்க வந்து யூதர்கள். இவர்கள் வந்து உண்மையாகவே எகிப்திலிருந்து மீட்கப்பட்டு ரத்தத்தினால வருஷம் கழுவப்படுகிறது, உடன்படிக்கை பண்ணப்பட்டதுனால உங்களுக்குன்னு சொல்றாரு, யூதர்களுக்கு சொல்றாரு, உங்களுக்கு அது பிளஸிங்காக இருக்கணும். ஆனால் ஜென்டைல்ஸ் உங்களுக்கு எனக்கு புரிஞ்சுக்கோங்க, நம்ம எல்லாருமே அண்டர் கேர்ஸ் தான் இருக்கணும். அதனால தான் நம்ம சாபத்தில் இருக்கிறதுனால 10 தலைமுறை, 20 தலைமுறை, 30 தலைமுறைக்கு சேர்த்து வைக்கணும். ஓகே. ஏன் வைக்கிறோம்னா நம்பிக்கை இல்லை. நம்பிக்கை இல்லை. ஏன் கடவுள் செய்யப்பட்டார்? நான் தான் என் சாப்பாட்டுக்கு என்ன செய்யணும்? சேர்த்து வைக்கணும். சாபம். உன்னுடைய சாப்பாட்டுக்கு நீ தான் என்ன செய்யணும்? சேர்த்து வைக்கணும். குடிகளுக்குள்ளேயும் சேர்த்து வைக்கணும். 10 தலைமுறை சாப்பிடும் சொல்லுவோம். எப்படி ஆட்டு போட்டேன் எவ்வளோ பிடிச்சா கொண்டு போய் நான் நல்லா இருக்கணும். அதான் இப்போ நடக்குது. அதுதான் கர்த்தர் அறிந்தவர்கள் வந்து நாளை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம். ஏன்னா அவர் வேலை இருக்கிறதுனால பரமபிதா நமக்கு என்ன பண்ணுவாங்க? மூன்றாவது தலைமுறை, 4ஆவது தலைமுறை, அதே நேரத்தில் 1000 தலைமுறை அப்போ பரமபிதா நமக்கு பிழை போட்டினால் அந்த பிளஸிங்கும் நாம அடிச்சு பிடிச்சி கொடுக்குற பிளஸிங்குள்ள வித்தியாசம். அந்த இங்க சொல்றது, நீ ஆகாயத்தை பற்றி என்ன செய்ய பறவைகளை மனுச்சு பாரு, அவைகள் எதுவுமே என்ன செய்யறதில்லை, இந்த வேலை செய்யறத பார்க்க. ஆனால் அதுக்கு என்னெல்லாம் தேவையோ அதை கற்றுக் கொடுக்குறாங்க. பரமபிதா பிழை போட்டிருக்காங்க. உங்களுக்கு ஏன் பாவம் செஞ்சதுனால உங்களுக்கு என்ன செய்யலாம்? கிடைக்க மாட்டேங்குது. நீங்க ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் இருந்தா கர்த்தர் அதன் அப்பத்தனை செய்வார்.
கவலைப்பட தேவையில்லை. அப்படின்னு இப்ப யாருக்கு சொல்றாரு? சீசர்கிட்ட சொல்றாரு. பூரா யாருக்கு தான் டீச்சிங்? அதாவது ஸ்ரீசர். இங்கேருந்து பிரிச்சு கூட்டிட்டு வந்து இப்படியே கொண்டு வந்து வேதம் சொன்னது என்னன்னு சொன்னாரு. இப்ப நான் என்ன சொல்றேன்னாரு, இப்போ கர்த்தரை வந்து பிதா, பரலோகத்தில் இருக்கிற வந்து பிதான்னு சொன்னாரு. ஏன்னா இவர் தான் கர்த்தர். ஆமா. பரலோகத்தில் இருக்கிற பிதா, இவர் கொடுப்பாரு அப்படின்னாரு. ஆமா. இதெல்லாம் யூதர்களுக்கு வந்து இப்போ அப்படியே வந்தவங்களுக்கு ஒரே யோசனையா இருக்கு. ஒரே புது டீச்சிங்கா இருக்கு. டீச்சிங் எப்படி இருக்கு? புதுசா இருக்கு. ரொம்ப டெப்தா ரசிக்கிறாரு, சொல்லி விடுவாங்க. சொல்லி கொடுக்குறாரு. ஆனா தவறா சொல்லல, தவறா சொல்லல, ரொம்ப கிளியரா சொல்றாரு. அதிகாரமா சொல்றாரு, அதிகாரமா சொல்றாரு. ஆனா வித்தியாசமா இருக்கு, வித்தியாசமா இருக்கு. எல்லாமே பூமிக்குரியதா இல்ல, எல்லாம் எல்லாம் தேவனை சார்ந்து இருக்கு, தன்னை சார்ந்து இல்லை. அப்படி நிறைய விஷயங்கள் அப்படியே அப்சர்வ் பண்ணிட்டே வர்றாங்க. அப்ப அடுத்த ஒரு போது சொல்றாரு, கவலைப்படுறதால என்ன பண்ண முடியாது, உடைக்காகவும் நீங்க என்ன செய்யாதீங்க, கவலைப்படாது. கவலைப்படாலும் உங்களால் எவனும் ஒரு செலவு அளவோட என்ன பண்ண முடியாது, கூட்ட முடியாது. ஒரு அளவு ஒரு அளவு சரி அளவோட ஒரு பணத்தை கூட்டுவானா? முடியாது. முடியுமா? முடியாது. முடியாது. உடைக்காக நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? ஆமா. காட்டு புஷ்பங்களை பாருங்க. இப்போ இந்த சாப்பாட்டுக்கு என்ன சொன்னாரு, ஆகாயத்து பறவை காட்டு சொன்னாரா? ஆகாயத்து பறவை வந்து விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை சொன்னாரா? இங்க உடைக்குன்னு வரும்போது காட்டு புஷ்பங்கள் வந்து உடைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. நீங்க ஏப்பா காட்டு புஷ்பத்தை பாரு, அது என்ன பண்றது இல்ல, உடைக்கிறதும் இல்லை, நூற்கிறது. எப்படி வளருதுன்னு பாரு. சரியா? அவைகள் எப்படி எப்படி வளருது, அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூறுகிறது இல்லை. அப்ப என்னன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலர்ல இருக்கு, ஒவ்வொரு கலர் டிசைன்ல இருக்கு. அந்த டிசைன்லாம் யார் அந்த புஷ்பத்துக்கு ஒரு நாள்ல வந்து அடுத்த நாள் மாறி போகும், இல்லை காணாம போகும். அப்போ அதுக்கு ஒரு டிசைன், அப்படி ஒரு டிசைன் பண்ணி இன்னைக்கு இருந்து நாளைக்கு போறதுக்கு போட்டவங்க ஒரு விஷயம் பண்ணி கொடுத்தாங்க. உனக்கு ட்ரெஸ் கொடுக்க மாட்டாங்க கண்டிப்பா. அதாவது என்னன்னா அந்த கேர்ஸ் இருந்ததுனால இதெல்லாம் இழந்துட்டாங்க. சரியா? அப்ப தேவ பிள்ளைகளுக்கு திரும்பமாக நான் இதெல்லாம் உலகத்துக்கு சொல்ல, இல்லை யாருக்கு சொன்னாரு, ஈஸ்வருக்கு தான் சொன்னாரு. அவன் சொன்ன தேவ பிள்ளைன்னு சொன்னார், இஸ்ரவேல் ஜனங்கள்ல இருந்து எடுக்கப்பட்ட தேவ பிள்ளைன்னு சொன்னாரு. நீ எதை குறித்து என்ன செய்யாத, கவலைப்படாத. இது ரெண்டை குறித்து சிந்தி. சரியா? ரெண்டை குறித்து சிந்தி. அதுக்கும் தேவன் தான் திரை போட்டுக்கிறார், இதுக்கும் தேவன் தான் சில ட்ரெஸ் கொடுக்குறாரு. சரியா? உனக்கு சாப்பாடும் கொடுப்பாரு, ட்ரெஸ்ஸும் கொடுப்பாரு. நீ பேசாம நீ ஃபாலோ பண்ணிட்டு வா வா இது போதும். சரியா? இப்போ வரைக்கும் தான் தான் தேவகுமார்னு சொல்லவே இல்லை. தேவனுடைய எபிலிட்டியை சொல்லிட்டே வர்றாரு. என்ன செய்வார் இப்ப அவங்க எல்லாம் வந்தவங்க எல்லாம் இருக்கிறவங்க கூட பிதா யார் நினைக்கிறாங்கன்னா கர்த்தர் தான் பிதா நினைச்சிட்டு அவர் தான் சொல்லிட்டு வர்றாரு நினைச்சிட்டு வர்றாங்க. ஆமா, ஏன்னா யூதர்களுக்கு திருத்துவம் தெரியாது, இப்ப தெரியாது. இதுவரையிலும் நாம் இந்த காணொலியின் மூலமாக மத்தேயு புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்துல அநேக காரியங்களை குறித்து நாங்கள் கேள்விகளாக கேட்டதற்கு ரவி ஐயா அவர்கள் பதில் சொன்னாங்க. அதில் நிறைய விளக்கங்களை நாம் அறிந்து கொண்டோம். இதை காண்கிற நீங்கள் இன்னும் அநேகருக்கும் இதை குறித்து ஷேர் பண்ணுங்க, எடுத்து சொல்லுங்க. இந்த கடைசி நாட்களில் நாம் சத்தியத்தை எழுதி இருக்கிறபடியே நாம் அறிந்து கொள்ளவும், இன்னும் நாம் கர்த்தருக்கென்று செய்கிற ஊழியங்களை உண்மையாகவும், இன்னும் அநேக ஆத்துமாக்களுடைய கண்கள் நம்மை கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் திறக்கும்படியாகவும் இந்த சத்தியங்கள் நமக்கு நிச்சயமாகவே பிரயோஜனமாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். இதை ஷேர் பண்ணுங்க, இதை அநேகருக்கு எடுத்து சொல்லுங்க. தொடர்ந்து இதை இந்த காணொலிக்கு உங்களுடைய சப்போர்ட் கொடுக்கும்படிக்கு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். ஆமாம்.